السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في المحكم القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். இறைவனுடைய அளப்பெரும் கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்ட ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளை பகல் நேரத்திலே நோற்றவர்களாகவும் அதனுடைய இரவு நேரங்களில் உபரியான வணக்கங்களை நிறைவேற்றிவிட்டு இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக குழுமியிருக்கிறோம். வரலாற்று நாயகர்கள் என்ற தொடர் தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு இந்த தலைப்பின் முதல் தினத்தில் வரலாறு என்பது எத்தனை பெரும் அவசியமானது, மனித வாழ்வுக்கு தேவையானது, வரலாறுகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக நாம் அடையக்கூடிய நன்மைகள் என்ன, அதை அறியாததினால் நாம் இழந்த இழப்புகள் என்ன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாறுகளுக்கு எத்தனை பெரும் முக்கியத்துவத்தை தருகிறான் என்பது போன்ற செய்திகளை எல்லாம் இந்த தலைப்பினுடைய முதல் நாளில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக வரலாற்று நாயகர்கள் என்ற இந்த தலைப்பில் ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழருடைய வாழ்வை பார்த்து பாடம் பெறக்கூடிய வகையில், படிப்பினை பெறக்கூடிய வகையில் அமைந்த வரலாற்று நிகழ்வுகளைத்தான் இந்த தலைப்பின் கீழே நாம் அறிய இருக்கிறோம் என்பதை நாம் சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் முதலாவதாக ஹப்பாப் பின் அல்-அரத் என்கிற நபித்தோழருடைய வரலாற்றையும், அவர் இந்த இஸ்லாத்திற்காக, இந்த மார்க்கத்திற்காக அவர் சந்தித்த கொடுமைகளையும், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே இதைவிட ஒரு பெரும் இழப்பை சந்திக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை பெரும் துன்பங்களையும் துயரங்களையும் சொல்லன்னா வேதனைகளையும் அனுபவித்தவராக இந்த ஹப்பாப் பின் அல்-அரத் என்கிற நபித்தோழருடைய வாழ்வு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தோழர் தன்னுடைய மரண தருவாயிலே அவர் சொல்கிறார், முஸ்அப் பின் உமைர் என்கிற ஒரு தோழர் இருக்கிறார், அவர் என்னை விட சிறந்தவர், அவர் என்னை விட மேலானவர். நான் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற ஒரு வசதி வாய்ப்புகளை கூட அனுபவிக்காத நிலைமையிலே அவர் இறந்து விட்டார், அவர் என்னை விட சிறந்தவர் என்று இந்த ஹப்பாப் பின் அல்-அரத் அவர்கள் முஸ்அப் பின் உமைர் அவர்களை நினைவு கூறுகிறார்கள். இவரை இவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறார் என்றால் இவர் சொல்லக்கூடிய அந்த முஸ்அப் பின் உமைர் என்பவர் அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறார், அவருடைய வாழ்விலே இருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்ன, படிப்பினை என்ன என்பதை இன்னொரு நாளினுடைய தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம். அதில் முஸ்அப் பின் உமைர் அவர்களுடைய வாழ்வு, அவருடைய வசதி, இந்த மார்க்கத்திற்காக அவர் எடுத்துக்கொண்ட சிரமங்கள், எத்தனை பெருமைய கஷ்டத்திலேயும் இந்த கொள்கையை விட்டு கொடுக்க முடியாத ஒரு மனநிலை, இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லி தீர வேண்டும் என்பதிலே மிகப்பெரிய ஒரு வெறி பிடித்தவராக, ஆர்வம் கொண்டவராக, இஸ்லாத்தை இந்த பூ உலகம் எங்கிலும் பரவச் செய்வதிலே அத்தனை பெரிய அலாதி மகிழ்ச்சியை கொண்டவராக முஸ்அப் பின் உமைர் அவர் இருந்தார். ஆனால் அவருடைய மரணம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, யாராலும் ஜீரணிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர், இஸ்லாத்திற்காக அனைத்தையும் இழந்து அவருடைய மரணத்தினுடைய காட்சிகள் எல்லாம் அதை படிக்கக்கூடியவர்கள், வாசிக்கக்கூடியவர்கள், கண்காணக்கூடிய அளவிற்கு அத்தனை பெரும் ஒரு தியாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, ஒரு வரலாறாக முஸ்அப் பின் உமைர் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அதைத்தான் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் என்ற அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்த்திருந்தோம். அதே போல நேற்றைய தினம் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
இவருடைய வரலாற்றிலே ஒரு ஆட்சி தலைவராக இவர் பொறுப்பு கொடுக்கப்படுகிறார். இவருடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே இவர் நிர்வாகம் செய்கிறார். அப்படி நிர்வாகம் செய்யக்கூடிய நேரத்தில் இவர் மீது ஒரு 4 குற்றச்சாட்டுகளை அந்த மக்கள் முன்வைக்கிறார்கள். அப்படி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போது அமீருல் மூமினீனாக இருக்கக்கூடிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குற்றச்சாட்டுகளை விசாரித்து அதற்கான விளக்கங்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது 4 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. என்னென்ன குற்றச்சாட்டுன்னு தெரியுமா? இரவு நேரத்தில் லேட்டாக வராரு. ஓகே, மாசத்துல ஒரு நாள் இருக்க மாட்டேங்கிறாரு. அடுத்து திடீர்னு எங்கேயோ ஒரு மாதிரி ஆயிடுறாரு. வேற நைட்டில் கூப்பிட்டா சரியான ரிப்ளை இல்லை. இந்த மாதிரி ஒரு 4 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அதில் 3 குற்றச்சாட்டுகளுக்கான பதிலை நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். 4வதாக கேட்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், இவர் நல்ல முறையிலே பேசி கொண்டிருக்கிறார், நம்மோடு சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் திடீரென்று அவருடைய சிந்தனைகள் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறாரு, அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கப்படுகிறது. இப்போ அந்த குற்றச்சாட்டை குறித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்லக்கூடிய இடம். என்னாச்சு, ஏன் நான் அப்படி ஆயிடுறேன் என்பதை பதில் சொல்லக்கூடிய இடத்துல சயீத் இப்னு ஆமிர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் என்ன பதில் சொன்னார் என்பதோடு நேற்றைய தினத்தினுடைய உரையை நாம் நிறைவு செஞ்சுருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பதிலை சொல்கிறார்கள் என்றால், ஒரு நபித்தோழருடைய பெயரை அவர் சொல்கிறார். ஹுபைப் இப்னு அதி என்கிற ஒரு நபித்தோழர். இந்த ஹுபைப் இப்னு அதி என்கிற ஒரு நபித்தோழரை என்னுடைய கண்களுக்கு முன்பாக நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே மக்கத்து காஃபிர்கள் துடிதுடித்து அவரை கொல்கின்ற காட்சியை என்னுடைய கண்களுக்கு முன்னால் நான் பார்த்தேன். அந்த காட்சியை பார்த்தபோது என்னுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய வருத்தத்தையும் மிகப்பெரிய கவலையும் அது ஏற்படுத்தியது. இந்த மார்க்கத்திற்காக இவ்வளவு பிடிப்போடு ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக இவருடைய கொள்கை சரியாகத்தான் இருக்கும். ஏன்னா அந்த காட்சியை பார்க்கும்போது நான் முஸ்லீமா இல்லை, அதற்கு பிறகுதான் ஒரு முஸ்லீமாவே வராரு. அப்போ அவரை துடிதுடிக்க அந்த மக்கள் கொன்ற அந்த காட்சியை பார்க்கும்போது நான் இஸ்லாத்திற்கு வந்தபோது என்னுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு கவலை, ஒரு வலி தொற்றிக் கொள்கிறது. இப்படி ஹுபைபா அவர்களை என்னுடைய கண்களுக்கு முன்னால் கொல்வதை பார்த்து கொண்டும் நான் சும்மா இருந்தேனே, நான் அமைதியாக இருந்தேனே, அந்த சபையில் அவருக்காக எந்த ஒரு ஆதரவும் சொல்ல முடியாத ஒரு மோசமான ஒரு நிலைமையில நான் இருந்துட்டேனே, அல்லாஹ் இதற்காக நாளை மறுமையில என்னை விசாரித்தால் நான் என்ன செய்வேன் என்கிற பயமும் கவலையும் அவ்வப்போது இந்த ஹுபைப் அவர்களுடைய அந்த மரண சம்பவம் என்னுடைய நினைவுக்கு வரும்போது இதன் மீது என்னுடைய சிந்தனை சென்று விடுகிறது. அந்த சபையில் நான் இருக்கத்தான் செஞ்சேன், அல்லாஹ் நாளை மறுமையில இதற்காக என்னை கூப்பிட்டு விசாரிச்சானா என்னுடைய மறுமை நிலை என்னவாகுமோ என்று தெரியலையே, அந்த மறுமைக்காகத்தானே இந்த உலகத்தினுடைய அனைத்து இன்பங்களையும் நான் ஒதுக்கி தள்ளிவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதை ஒரு பெரும் விசாரணையாக அல்லாஹ்வுடைய மன்றத்தில் எனக்கு முன்வைக்கப்படுமையானால் என் நிலைமை என்னவாகுமோ என்று தெரியவில்லையே என்ற அந்த எண்ணம் வரும்போது என்னையே அறியாமல் தன்னிலை மறந்தவனாக அந்த இடத்துல நான் நின்று விடுகிறேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சயீத் இப்னு ஆமிர் அவர்கள் அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கிறார்கள். இப்போது ஹுபைப் இப்னு அதி என்பவர் யார், அவருக்கு என்ன கொடூரம் ஏற்பட்டது, இப்படி ஒரு மனிதருடைய உள்ளத்திலே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்தினுடைய நிகழ்வு எப்படி இருந்தது என்பதைத்தான் நாம் இன்றைய தினத்தில் பார்க்க இருக்கிறோம். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்து விடுகிறார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த உடனே நடைபெற்ற முதல் யுத்த களம் பத்ருடைய யுத்த களம். பத்ருடைய யுத்தத்தை பொறுத்தவரையிலும் திட்டமிட்டு பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வந்த பிறகு இந்த மாதிரி தாக்குதல் நடத்தணும், இந்த இடத்துக்கு வந்த பிறகு இப்படி நாம நம்முடைய தாக்குதலுடைய வழிமுறையை அமைச்சுக்கணும் அப்படிலாம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது அல்ல.
எதர்ச்சையாக எதிர்பாராத விதத்தில் நடைபெற்ற ஒரு யுத்தம் தான் இந்த பத்ருடைய யுத்தக்களம். இப்படிப்பட்ட இந்த பத்ருடைய யுத்த களத்திலே பங்கு பெற்ற ஒரு தோழர் தான் இந்த ஹுபைப் இப்னு அதி என்பவர். இவர் மதீனாவை சார்ந்த அன்சாரி தோழர்களில் ஒருவர். அப்ப பத்ருடைய யுத்தம் நடைபெற்று முடிகிறது. நடைபெற்று முடிந்தவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இந்த குறைஷிகளின் மீது ஒரு விதமான சந்தேகம் ரசூலுல்லாஹ்க்கு வருது. ஏன்னா இவன் பத்ர்ல வாங்கின அடி சாதாரண அடி இல்லை. 1000 பேரை கூட்டிட்டு வந்து 300 பேர்கிட்ட அடி வாங்கிட்டு போயிருக்கிறான். முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்ப கண்டிப்பாக மக்கத்து காஃபிர்கள் வந்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில தாக்குதல் நடத்துவதற்காக திட்டம் போட்டுக்கிட்டு தான் இருப்பான். அவன் சாதாரண மனம்ல வெறி பிடித்தவன். இஸ்லாமிய மார்க்கம் தோன்றுவதற்கு முன்பே அந்த ஐயாமு ஜாஹிலியா என்கிற காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, பழி வாங்குவதற்காக சத்தியம் செய்து விட்டு சாவுவார்கள். இப்போ எனக்கும் இன்னொருத்தனுக்கும் பகை ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், அந்த யார் எனக்கு பிரச்சனை பண்ணானோ அவனை கொல்றதுக்கு என் வாழ்க்கை முழுவதும் நான் போராடிக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை என்னால முடியலனா நான் சாகிற நிலைமையில என் பிள்ளைகிட்ட சத்தியம் வாங்கிட்டு சாவேன். நான் செத்துருவேன்ப்பா, என்னுடைய கடைசி ஆசை அவனை கொன்று உற்றாத, அவனை அழிச்சிரு என்று என் மகனிடத்தில் சத்தியம் செய்து விட்டு நான் சாவேன் என்றால் எவ்வளவு பெரிய பழி உணர்ச்சி இருக்கும். பழி வாங்குவதில் எவ்வளவு மோசமானவர்களா இருப்பாங்க. அப்ப அப்படி வெறி பிடித்தவர்கள் பத்ர் காலத்தில் வாங்கின அடி சாதாரண அடி அல்ல, கண்டிப்பாக அவர்கள் ஏதாவது ஒரு வகையில நம்மை அழிப்பதற்கு திட்டம் தீட்டி கொண்டுதான் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் கணிக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அப்ப இவர்களுடைய இந்த சதியை வந்து நம்ம கவனிக்கணும், இவர்களை கண்காணிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழுவை, ஒரு 10 பேர் என்ன செய்யறாங்க தேர்வு செய்து, நீங்க என்ன செய்யுங்க, மக்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நீங்க வந்து ஹதுவா அப்படிங்கிற ஒரு பகுதியில் நீங்க வந்து இருங்க. அந்த அந்த மக்காவுக்கு உள்ள போயிடக்கூடாது, மக்காவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நீங்க இருங்க. மக்கத்து காஃபிர்களுடைய ஆக்டிவிட்டிஸை நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரக்கூடிய வகையில் அல்லது போருக்கு தயாராகக்கூடிய வகையில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா உடனடியாக இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, மதீனாவுக்கு வந்து நமக்கு வந்து அனுப்பிவிடுங்க என்ற அடிப்படையில் ஒரு உளவுப்படை, ஒரு ஸ்பை டீம் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஏற்பாடு செய்து அந்த ஸ்பை டீமுக்கு ஆசிம் இப்னு சாபித் என்பவரை தலைவராக நியமித்து, 10 பேர் தான், 10 பேருக்கு ஒரு தலைவர், இவர் தான் உங்களுடைய அமீர், இவருக்கு தான் நீங்கள் கட்டுப்படணும் என்று என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஒரு டீமை வழி நடத்தி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இந்த ஆசிம் பின் சாபித் அவருடைய தலைமையில இந்த 9 பேர், அவரோட சேர்த்தா எத்தனை பேர் ஆச்சு, 10. இப்ப அவரை தனிச்சுட்டு மொத்தம் 9 பேர், மொத்த டீம்ல 10 பேர், இவர் ஒரு ஆள் ஹெட்டா இருக்கிறார். அப்ப இந்த 10 பேர் என்ன செய்யறாங்கன்னா, மதீனாவில இருந்து பயணம் செய்து வந்து மதீனாவுக்கு மக்காவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உஸ்ஃபான், மக்காவுக்கும் உஸ்ஃபானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஹதுவா அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. இந்த 10 பேர் வந்துடுறாங்க. 10 பேர் வந்த உடனே இவங்க வந்த செய்தியை பனு லிஹியான் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தார், இந்த குறைஷி குலம், பனு ஹாஷிம் குலம், இப்படிலாம் குலத்தார் இருக்காங்களா, அதுல பனு லிஹியான் அப்படிங்கிற குலத்தாருக்கு ஒரு 10 பேர் வந்து இந்த பக்கமா போன மாதிரி ஒரு பார்க்குறாங்க. 10 பேர் போயிருக்கிறாங்க, இதனால திடீர்னு ஒரு 10 பேர் வராங்களே. ஏன்னா அந்த இடத்தை பொறுத்தவரையிலும் மக்கள் தங்குற மாதிரியான ஒரு இடம் இல்லை. நீங்க மக்கா மதீனாவுடைய ஸ்பேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்று மக்காவில் தங்கணும், இல்லாட்டி மதீனாவில் தங்கணும். நடுவில் இடைப்பட்ட இடத்துலலாம் என்ன பண்ண முடியாதுன்னா மனுஷனால் தங்க முடியாது. அந்த அந்த இடமே அப்படி இருக்காது. தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க, மற்ற தேவைகளுக்கு என்ன பண்ணுவாங்க. அப்போ இந்த இடைப்பட்ட இடத்துல இந்த 10 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் ஏதோ டவுட்டாக இருக்குது, இந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த 10 பேர் வந்து இங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஏதோ சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த பனு லிஹியான் ஆட்களுக்கு வந்து இந்த 10 பேர் மேலே ஒரு சந்தேகம் வருது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 10 பேர் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க கெஸ் பண்ணி இந்த பனு லிஹியான் கூட்டத்தார் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 200 பேர் கொண்ட படை வந்தது. எத்தனை பேர், 10 பேர். 10 பேரை அடிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் போறாங்க, 200 பேர் என்ன செய்யறாங்கன்னா, குதிரையோடு வில்லோடு ஆயுதங்களோட போருக்கு போற மாதிரி 200 பேரோட என்ன செய்யறாங்க, அந்த 10 பேரை பிடிப்பதற்காக இவங்க புறப்பட்டு வராங்க. இப்போ வரக்கூடிய நேரத்தில் இப்போ இந்த 10 பேர் எங்கே போயிருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தடத்தை பார்க்குறாங்க, எப்படி போயிருப்பாங்க, எந்த ரூட் வழியாக போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
ஒரு அங்கங்க என்னன்னா சில பேரிச்சம்பழ கொட்டைகள் இருக்குது. அந்த பேரிச்சம்பழ கொட்டை எடுத்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க இது வந்து மதீனாவில் விளையக்கூடிய பேரிச்சம்பழம். ஏன்னா இந்த விதை வந்து மக்காவில் கிடையாது, இது மக்காவில் இந்த மாதிரியான ஒரு பேரிச்சம்பழம் கிடையாது. அந்த கொட்டையை வச்சே, பேரிச்சம்பழத்தினுடைய விதையை வச்சே இது வந்து எந்த ஊரில் விளையக்கூடிய பேரிச்சம்பழம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க அவ்வளோ டேலண்டாக இருந்திருக்கிறாங்க. கொட்டையை பார்க்குறாங்க, பார்த்த உடனே இது வந்து இங்கே கிடையாது, இது வந்து எங்கே தான் மதீனாவில் விளையிற பேரிச்சம்பழம் தான். அப்படின்னா அப்போ ஆள் எங்கே இருக்கிறாங்க? இந்த பேரிச்சம்பழ கொட்டையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனாலே இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொட்டையை என்ன பண்ணுறாங்க அவங்க ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. இப்போ இந்த 10 பேருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த 200 பேர் வர அந்த விஷயம் தெரிஞ்சிடும்ல. எப்படியா அந்த 200 பேர் துபுதுபுன்னு வராங்கன்னு சொன்னால் எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சிடும்ல. அப்போ இந்த 200 பேர் வருவதை என்ன செய்கிறாங்கன்னா இந்த 10 பேர் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே நேராக என்ன செய்கிறாங்கன்னா, ஆஹா நம்மளை தான் துரத்திட்டு வராங்க, நம்மளை ரவுண்ட் அப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக என்ன செய்கிறாங்கன்னா இந்த 10 பேர் ஒரு குன்று மாதிரி இருக்குது, ஒரு ஹைட், ஒரு மணல் மேடு மாதிரி, ஒரு மலை முகடு மாதிரி இருக்குது. அது மேலே என்ன செய்கிறாங்க டக்கு டக்குன்னு வேகமாக ஏறிடுறாங்க. ஏறின உடனே இந்த 200 பேர் என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே அந்த மலையை சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. மேலே இந்த மலைக்கு மேலே அவங்க இருக்கிறாங்க, மலைக்கு கீழே என்ன செய்கிறாங்கன்னா 200 பேர் வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. கீழே இறங்கினா அடிக்கிற மாதிரி அல்லது மேலே இருந்தாலும் அடிக்கிற மாதிரி, வெளியே போகக்கூடாது ஆள் அப்படிங்கிற மாதிரி ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. இப்போ ரவுண்ட் அப் பண்ணிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கீழே இருக்கவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, 10 பேர் இறங்கி வந்துருங்க, உங்களை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம், நீங்கள் இறங்கி வாங்க, நீங்கள் யார் என்ன எதுன்னு விசாரிக்க தான் போகிறோம், நீங்கள் இறங்கி வாங்க. ஏன்னா விசாரிக்கிறதுக்கு எதுக்கு 200 பேர் வந்த? விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. நீ 200 பேர் ஆயுதத்தோடு வந்திருக்கிற, வில்லோட வந்திருக்கிற, கத்தியோட வந்திருக்கிற, எதுக்கு வந்திருக்கிற? விசாரணைக்கு வந்திருக்கிறேன். உன்னை பார்த்தா விசாரிக்கிற மாதிரியே தெரியலையே. அப்போ நீ உன்னுடைய திட்டம் வந்து வேற, விசாரணை வந்து கிடையாது அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்கன்னா அந்த 10 பேருடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆசிம் இப்னு சாபித் என்பவர் என்ன செய்கிறாருன்னா, இவங்க வந்து விசாரணைக்காகலாம் வரல, இவன் நல்ல தெளிவாக தெரியுது இவங்க நம்மளை கொல்றதுக்காகத்தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு முடிவெடுத்துட்டு ஆசிம் பின் சாபித் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நம்ம இங்கேருந்து இறங்க வேணாம், நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவெடுத்து விட்டு உடனடியாக என்ன செய்கிறாருன்னா அவர் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறார். இறைவா, எங்களுடைய இந்த நிலைமையை, நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்கிற எங்களுடைய நிலைமையை எங்களுடைய தூதருக்கு நீ எடுத்து சொல்லிடு. இறைவா, உன்னை தவிர இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எந்த உதவியும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இப்போது அடைந்திருக்கக்கூடிய இந்த இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையை மதீனாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய தூதருக்கு நீ எடுத்து சொல்லிவிடு ரஹ்மானே என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கையேந்துகிறார்கள். கையேந்தி விட்ட ஆசிம் பின் சாபித் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு படை தலைவராக, ஒரு அமீராக இருக்கக்கூடியவருக்கு எவ்வளவு கெத்து இருக்கணும், எவ்வளவு வீரத்தோடு இருக்கணும் என்பதற்கு அவர் பேசுகிறார். அவர் சொல்கிறார், இன்றைய நாளில் இந்த காஃபிர்களுடைய அழைப்புக்கு கட்டுப்பட்டு நான் கீழே இறங்கி உயிர் வாழ்வதை விட இவர்களுக்கு எதிராக நின்று சாவதே மேல். ஒரு காஃபிர் உயிர் பிச்சையை கொடுக்கிறதுக்கு இவன் யாரு? இவனுடைய அனுதாபத்தில் நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இவர்களுக்கு எதிராகத்தான் நான் நிற்பேன் என்று சொல்லி ஆசிம் பின் சாபித் அவர்கள் நிற்கிறார்கள். நின்ற உடனே என்ன ஆகுதுன்னா கீழே இருக்கிறவங்க எல்லாம் அம்பால அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலே உள்ளவர்களை அடிச்சா மேலே இருக்கக்கூடிய 10 நபர்கள்ல 7 நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஸ்பாட்ல இறந்துட்டாங்க, இந்த தலைவர் உட்பட 7 நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். மிச்சம் இப்ப 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஹுபைப் இப்னு அதி, இன்னொருத்தர் இப்னு தசீனா என்பவர், இன்னொருத்தர் இன்னொரு சஹாபி. மொத்தம் 3 பேர் நிற்கிறாங்க. இப்போ இந்த 3 பேர் இப்போ என்ன அடிச்சு 7 பேர் இறந்துட்டாங்களா? இப்போ கொஞ்சம் பிரேக் விட்டு இப்போ மறுபடியும் பேசுகிறான். எப்பா நாங்கள் சொன்னது தான், நீ கீழே வந்துரு, நாங்கள் உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டோம், உன்னை கைது கூட பண்ண மாட்டோம், நீ கீழே இறங்கிடு, நாங்கள் விசாரிக்கத்தான் வந்திருக்கிறோம் என்று மறுபடியும் அதே வார்த்தையை சொல்கிறான். அப்போ இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க, சரி ஏற்கனவே 7 பேர் இறந்துட்டாங்க, நம்ம கீழே இறங்கி இந்த செய்தியாவது கொண்டு போய் ரசூலுல்லாஹ்விடத்தில் சேர்த்துருவோம், இல்லாட்டி வேற ஏதாவது சிக்கல் வந்துட போகுது, 3 பேருடைய உயிரையாவது காப்பாற்றணும் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா 3 பேரும் கீழே இறங்கி வராங்க. வந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா அந்த வில்லை வந்து இழுக்கிறதுக்கு ஒரு நான் மாதிரி இருக்கும்ல, வில்லை வந்து இப்படி இழுப்பாங்கல்லங்க, இப்போ அம்பை வந்து இப்படி இழுத்து தானே விடுவாங்க, அந்த நான் மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த நானை என்ன செய்கிறாங்கன்னா கலட்டுறாங்க. கலட்டி கீழே இறங்கின உடனே முஸ்லீம்களுடைய கைகளிலும் கால்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த நானை வச்சு கையை காலை கட்டி போடுறாங்க. கஃப்லாம் ஒன்றும் கிடையாது, இதை வச்சு என்ன செய்கிறாங்க, கைகளையும் கால்களையும் கட்டி போடுறாங்க. கட்டி போட்ட உடனே இறங்கிய 3 நபர்களில் ஒருத்தர் சொல்கிறாரு, டே இப்போ தானடா சொன்னீங்க, இதோ நீங்கள் வாக்கு மீறி விட்டீர்களே, உங்களுடைய வாக்குறுதியை பொய்யாக்கி விட்டீர்களே,
அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை அனைத்தையும் நீங்கள் முறித்து விட்டீர்கள், ஒண்ணு செய்ய மாட்டேன்னு சொல்லி இப்ப எதுக்கு கையை கட்டுற, எதுக்கு காலை கட்டுற? அப்ப உன்னுடைய திட்டம் என்பது அது அல்ல, எங்களை கொல்வதுதான் திட்டம், நீ கொடுத்த வாக்குறுதியை நீ ஏமாத்திட்ட என்று என்ன செய்யற ஒருத்தர் கோவப்படுறார். கோவப்பட்ட உடனே இவங்க என்ன செய்யறாங்க, அவரையும் கை காலை கட்டி எப்படியாவது இழுத்துட்டு போயிடணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவர் வருவதற்கு முரண்டு பிடிக்கிறார். நான் வர முடியாது, நான் இங்கதான் இருப்பேன், செத்தால் இங்கதான் சாம என்று நிற்கிறாரு. கடைசியில அவரையும் கொன்னுடுறாங்க. 8 பேர் இறந்தாச்சு, மிச்சம் 2 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா இந்த இடத்துல இருந்து மக்காவுக்குள்ள கொண்டு வராங்க. ஏன்னா இது மக்காவுக்கு வெளியே நடக்குது, அதுங்கிறது மக்காவுக்கு வெளியே இருக்கிற ஏரியா. அங்கிருந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த 2 நபர்களை மக்காவுக்கு உள்ளக்க கொண்டு வராங்க. உள்ளக்க கொண்டு வந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா அவர்களை அடிமையாக விற்கிறாங்க. இவங்களை நான் பிடிச்சிட்டு வந்துட்டோம், இவங்களை அடிமையாக நாங்கள் விற்க போறோம், யார் வேண்டுமானாலும் வாங்கிக்கங்க அப்படின்னு ஏலம் விடுறாங்க. ஏலம் விட்ட உடனே பனு ஹாரிஸ் என்கிற குலத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த ஹுபைப் பின் அதி என்கிற நபித்தோழரை அவங்க என்ன செய்யறாங்க, விலக்கி வாங்குறாங்க. இந்த பனு ஹாரிஸ் யாரு, இவங்க ஏன் இவரை விலக்கி வாங்குறாங்க அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி பத்ர் போர் நடந்துச்சுல்ல, அந்த பத்ர் போர்ல ஹாரிஸ் இப்னு ஆமீர் அவர் யாருன்னு கேட்டா இந்த பனு ஹாரிஸ் இருக்குல்ல, இந்த குலத்தாருடைய தலைவர் தான் ஹாரிஸ் இப்னு ஆமீர். அவர் குறைஷி அந்த மாதிரியான குலத்தில் உள்ள ஒரு தலைவர். அந்த தலைவரை பத்ருடைய யுத்த களத்துல இந்த ஹுபைப் என்ன செய்யறாரு, தாக்கி அவரை கொன்றுறாரு. அவரை கொன்றுட்டார்லங்க. இப்ப அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக, பழி வாங்குறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த குலத்தை சார்ந்தவர்கள் இந்த ஹுபைபை என்கிட்ட கொடுத்து என்ன வேலை சொன்னாலும் பரவாயில்ல, இவரை நான் தான் வாங்குவேன்னு சொல்லி ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டம் போட்டு விலைக்கு வாங்கி தங்களுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இப்ப ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த வீட்டில் இருந்தாங்களோ, இந்த பனு ஹாரிஸுடைய ஹாரிஸ் இப்னு ஆமீர் இருக்கார்ல, அவருடைய மகளார் என்ன செய்யறாங்க, அவங்களும் அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த டைம்ல இஸ்லாத்தை ஏற்கல, அவங்க காஃபிரா தான் இருக்கிறாங்க. பின்னாடி அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இவரை கைதியாக கெட்டி என்ன செய்யறாங்கன்னா அந்த வீட்டில் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நாள் என்ன செய்யறாரு, அந்த வீட்டில் இருக்கிறார். இருக்கக்கூடிய நேரத்தில் இவரை கொல்வதற்காக ஒரு நாளை முடிவு செய்யறாங்க. ஏன்னா புனித நாள்கள்ல கொல்லக்கூடாது. அப்ப கொல்வதற்கு என்ன செய்யறாங்கன்னா ஒரு நாளை முடிவு செய்து அந்த நாளில் இவரை கொலை செய்து விடலாம் என்று முடிவெடுக்கிறார். முடிவெடுத்த உடனே இவர் என்ன செய்யறாருன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி இடத்துல, நான் என்னை சுத்தம் செய்து கொள்ளணும், எனக்கு ஒரு சவர கத்தி நீங்க கொடுங்க, என்னுடைய முடிகளை எல்லாம் நான் களைந்து சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். எதுக்கு சுத்தம்? இவர் சுத்தம் செஞ்சுட்டு எங்க போறாரு? எதுவும் வெளிநாட்டுக்கு போறாரா, வெளியூருக்கு போறாரா? சுத்தம் செய்து கொண்டு மரணத்தை சந்திக்க போகிறார். தன்னை கொல்ல போகிறார்கள். நான் இறந்த பிறகு இந்த காபிர்கள் என்னை குளிப்பாட்ட மாட்டார்கள், எனக்கு கஃனிட மாட்டார்கள், என்னை தூய்மைப்படுத்த மாட்டார்கள், என்னை நான் தான் தூய்மைப்படுத்தி ஆக வேண்டும். எனவே என்னுடைய அசுத்தமான முடிகளை எல்லாம் களைந்து என்னை நானே தூய்மைப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த சவரக்கத்தி வாங்கி தன்னுடைய அசுத்த முடிகளை எல்லாம் அவர் நீக்கி கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்மணியினுடைய ஒரு குழந்தை, பொதுவாக சின்ன பிள்ளைங்க பொறுத்தவரையில் ஒரு 2 வயசு 3 வயசு பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காராது, ஒரே ஓடிக்கிட்டு தான் இருக்குங்க. இந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னா தவழ்ந்து 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 கடைசியில ஹுபைப் அவர்களுடைய மடிக்க போயிருது. மடியில குழந்தை இருக்குது, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில கத்தி இருக்குது. இந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா வேற ஒரு வேலையில இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு புள்ள ஞாபகம் வருது. ஆக புள்ள இங்கதானே இருந்தா, என்ன சத்தத்தையே காணுமே அப்படின்னு சொல்லி புள்ளையை தேடி வேகமா ஓடி வராங்க. பார்த்தா ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மடியில அந்த குழந்தை அமர்ந்திருக்கிறது, கையில கத்தியோடு. அந்த காட்சியை பார்த்த உடனே அந்த தாய்க்கு உள்ளத்தை அப்படியே பயம். ஆஹா, இவனை கொல்ல போறோம், அவன் கையில என் புள்ள இருக்குது, உயிரே போகுது, இதை வச்சு நம்ம பிள்ளைய போட்டுருவோம் என்று அவன் முடிவெடுத்து என் பிள்ளைய கொண்டுட்டா என்ன செய்யறது, அல்லது என் பிள்ளைய படையமா வச்சு அவன் தப்பிச்சுட்டா என்ன செய்யறது என்கிற மாதிரியான ஒரு பதட்டத்தில் இந்த தாய் நிற்கும் போது ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தாயினுடைய முகத்தை பார்த்து விட்டு சொல்கிறார்கள், பெண்ணே, இந்த பிள்ளையை நான் எதுவும் செஞ்சிருவேன் நீ நினைக்கிறியா? இந்த பிள்ளையை நான் கொன்று விடுவேன் என்று நினைக்கிறாயா? என்னுடைய மார்க்கம் அதை எங்களுக்கு சொல்லவில்லை. நான் இந்த குழந்தையை எதுவும் செய்ய மாட்டேன், இந்தாங்க இந்த பிள்ளையை எடுத்துக்கங்க.
சாகிற கடைசி சந்தர்ப்பத்தில் கிடைத்த ஒரு சான்ஸுங்க, ஒரு வாய்ப்பு. இதை வச்சு எப்படியாவது என்ன பண்ணிருக்கலாம், கொல்ல வேணாங்க, ஒரு மிரட்டியாவது நம்மளைய தப்பிச்சிருக்கான்ல, பிள்ளைய கையில வச்சு மிரட்டி ஊரை விட்டு ஓடி இருக்கலாம், இடத்தை விட்டு ஓடி இருக்கலாம், தான் உயிரை காப்பாத்தி இருக்கலாம். எந்த முயற்சி செய்யல, சாக போறோம், பிரச்சனையே கிடையாது. நான் இறக்க போகிறேன் என்பதற்காக இந்த பச்சிளம் குழந்தையை கொல்லக்கூடிய அளவுக்கு நான் அரக்கம் கிடையாது. இது என்னுடைய மார்க்கம் எனக்கு சொன்ன வழிமுறையும் கிடையாது. நான் இந்த குழந்தை எதுவும் செய்ய மாட்டேன், இந்த குழந்தையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த பெண்மணி அறிவிக்கிறார்கள், என்னுடைய வாழ்நாளில் ஹுபைப் அவரை போன்ற ஒரு சிறந்த கைதியை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்திலே ஹுபைபை நான் சந்திப்பதற்காக செல்கிறேன். அந்த நேரத்திலே அவருடைய கைகளில் திராட்சை பழங்கள் இருந்துச்சு. திராட்சை பழத்தை வச்சு அவர் சாப்பிட்டு இருந்தாரு. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவர் எந்த நாள்ல திராட்சை பழத்தை சாப்பிட்டாரோ அந்த நாளில் திராட்சை பழம் மக்காவில் எங்கேயுமே கிடையாது. அன்சீசன் டைம். இப்போ டிசம்பர் மாதம் அல்லது ஜனவரி மாதம் மாம்பழம் சாப்பிட்டோம்னு சொன்னால் நம்ப முடியுமா? மாம்பழம் எங்கேயுமே வரலையப்பா, எந்த சீசனுமே இல்லையே, இனி மாம்பழம் வரதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. இப்போ மாம்பழம் எங்கே வரும்? எங்கேயுமே வர வாய்ப்பு இல்லை. அப்போ இவருக்கு எப்படி இன்னைக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் வருவதற்கு சோர்ஸ் இருக்குது? அன்றைக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆனால் அவருடைய கைகளிலே திராட்சை பழங்களை நான் பார்த்தேன் சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க, அல்லாவிடமிருந்து அவர் உணவளிக்கப்பட்டிருக்கிறார். அந்த உணவு அல்லாவிடமிருந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய பெரும் அற்புதத்தை அவர் சந்தித்தவராக இருந்தார் என்று ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அந்த பெண்மணி சொல்கிறார். அப்படியே நாட்கள் செல்லுகிறது. எந்த நாளில் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டாரோ அந்த நாள் வருகிறது. அந்த நாள் நெருங்கிவிட்டது. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து செல்கிறார். எங்கே? மக்காவுடைய எல்லைக்குள்ளே ரத்தம் சிந்தக்கூடாது. மக்காவுடைய எல்லை, ஹரமுடைய எல்லை இருக்கு பாருங்க, அதற்குள்ளே ரத்தம் சிந்தக்கூடாது, போர் நடக்கக்கூடாது. இவரை கொல்வதற்காக அங்கிருந்து ஒரு நீண்ட நெடிய தூரம் என்ன செய்யறாங்க, அழைச்சிட்டு போய் அங்கே கொல்வதற்காக நிற்கிறார்கள். கொல்ல போறாங்க, ஆளை நிறுத்தி வச்சிருக்காங்க. கடைசி நேரத்தில் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபர்களை பார்த்து, எதிரிகளை பார்த்து அவர் சொல்கிறார், வதுரூனி அருக்க ஒரு ரக்காத்தைனி, எனக்கு 2 ரக்காயத்துகள் நான் தொழுவதற்கு எனக்கு நீங்க அனுமதித்தாங்க, 2 ரக்காயத்து மட்டும் நான் தொழுதுக்கிறேன் என்று அவர் கேட்கிறார். கேட்டுவிட்டு இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ ஆரம்பிக்கிறார். தொழ ஆரம்பித்தவர் வேக வேகமாக தொழுகையை முடிக்கிறார். முடித்துட்டு அவர் சொல்கிறார், இந்த ஹுபைப் மரணத்தை கண்டு பயப்படுகிறான், சாவை தள்ளி போட நினைக்கிறான், சாவுவதற்கு இவன் ஆசைப்படவில்லை என்று நீங்கள் நினைத்து விடுவீர்களோ என்ற எண்ணம் மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்திருக்குமே, ஆனால் இந்த தொழுகை நான் நீட்டி தொழுதிருப்பேன். மரணத்துக்கு பயந்த ஹுபைப் தொழுகையை நீட்டி தொழுதுட்டு இருக்கா நீ நினைச்சிடக்கூடாது, அதற்காகத்தான் இந்த தொழுகை இவ்வளவு சுருக்கமாக நான் தொழுதேன் என்று சொல்கிறாரே. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தொழுகை தூரமாகிவிட்டது சகோதரர்களே. மரணத்தினுடைய கடைசி சந்தர்ப்பத்தில் கூட தொழுகையை விட்டுவிடக் கூடாது. அது கடமையான தொழுகை இல்லைங்க, நஃபிலான தொழுகை தான். இன்றைக்கு கடமையான தொழுகையை மறந்தவர்களாக இருக்கிறோமே, அற்ப காரணங்களுக்கு, அற்பமான காரணங்களுக்கு. வேலையா இருந்துச்சு, வியாபாரமா இருந்துச்சு, அங்க இருந்த இங்க இருந்த, தொழுகையை மறந்தவர்களாக, தொழுகையை துளைத்தவர்களாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. நமக்கெல்லாம் ஹுபைப் அவருடைய வரலாறு மிகப்பெரிய படிப்பினைங்க. சாகக்கூடிய சந்தர்ப்பத்திலும் கூட தொழுகை விட்டுறக்கூடாது என்ற ஒரு புரிதலிலே அவர் இருந்தாரே. இவருடைய இந்த புரிதல் தான் பிற்காலத்திலே முஸ்லிம்களுக்கு ஒரு வழிமுறையாக ஆக்கப்பட்டது. என்ன வழிமுறை? நெருக்கடியான, சிக்கலான, சிரமமான சந்தர்ப்பத்தில் 2 ரக்காய் தொழுது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ கேளுங்கள். அந்த நிலைமையில் தானங்க அவர் இருந்தாரு. வாழ்வா சாவாங்கிற, வாழ்வுலாம் இல்ல, சாவுதான், மரணம் தான். அந்த நேரத்திலும் கூட அவர் தொழுதாரே, அதை முஸ்லிம்களுக்கு பின்னால் வழிமுறையாக மாற்றப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு படிப்பினை நிறைந்தவராக இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். தொழுது முடித்த பிறகு அவரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, சித்திரவதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எங்க அத்தாவணி எப்படி எல்லாம் போர்க்களத்தில் கொண்டிருப்ப, இப்ப பத்தியா எங்க கிட்ட மாட்டிக்கிட்டல்ல, உன்னை அணு அணுவா சித்திரவாதம் செஞ்சு சாகடிக்க போறண்டா என்று வெறி கொண்டு தாக்குகிறார். ஒவ்வொருத்தரா வந்து அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் உருவா என்று சொல்லக்கூடிய ஒருவன் கேட்கிறான்,
ஹுபைப், உனக்கு நான் தரக்கூடிய இந்த தண்டனையை, உனக்கு நான் தரக்கூடிய இந்த வேதனையை, நீ எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேதனையை கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறியோ இந்த இடத்திலே முகம்மதை வைப்பதற்கு நீ விரும்புவாயா? முகம்மதுக்கு இது மாதிரி நான் அடிக்கிறத நீ பார்த்துக்கிட்டு ரசிப்பியா என்று கேட்கிறார். அவர் கோபப்படுத்தி பார்க்கிறார். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு நான் சொல்கிறேன், என் தூதருடைய காலிலே ஒரு முள் குத்துவதை கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே என்னுடைய தூதரை சந்திக்க ஒருபோதும் நான் விரும்ப மாட்டேன் என்று அந்த நேரத்திலும் அவர் சொல்கிறார். அடிச்சு 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 கடைசியில் அப்படியே மேனியெல்லாம் ரத்த கலரியாக ஆன பிறகு இப்போது அவரை அப்படியே தூக்கி சிறுவையிலே ஏத்துகிறார்கள். கை கால்களை எல்லாம் கட்டி ஒரு பெரிய ஒரு மரத்தில் அவரை ஏத்துறாங்க. அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், தன்னுடைய உள்ளத்திலே இருந்த உறுதியை வார்த்தைகளால் அவர் சொல்கிறார். அவர் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். இறைவா, அல்லாஹும்ம அஹ்சிஹும் அததா வலா துகாதிரு அததா. இறைவா, இந்த இருக்கக்கூடிய அனைவரையும் நீ கணக்கெடுத்துக்கொள். இங்கே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவராக நீ கணக்கெடுத்துக்கொள். இங்கே இருக்கக்கூடிய யாரையும் நீ விட்டு விடாதே. இறைவா, இவர்கள் எனக்கு செய்திருக்கக்கூடிய இந்த அநியாயத்திற்கு இவர்களை நான் எதுவும் செய்ய போவதில்லை, நீ இவர்களை கணக்கெடுத்துக்கொள் என்று இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனை செய்துவிட்டு அடுத்தவர் சொல்கிறார், நான் முஸ்லிமாக மூமினாக இந்த உலகத்திலே மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே, இந்த பாக்கியம் இருக்கும்போது இந்த உலகத்திலே நான் எங்கு மரணித்தாலும் நான் கவலைப்பட போவதில்லை. வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறானே. இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் முஸ்லிமான மூமினான நிலைமையிலே இறக்க போகிறேன். இந்த உலகத்திலே இறப்பதினால், இந்த மரணத்தினால் எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, இதனால் எனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவது கிடையாது என்று மரணத்திற்கு நான் ஒருபோதும் அஞ்ச மாட்டேன் என்பதை மீண்டும் 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 அந்த இடத்திலே சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கடைசியாக ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்றி கட்டுகிறார்கள். வில்களால் வில்லுகளை எடுத்து அம்புகளை எடுத்து விடுகிறார்கள். அவருடைய உடம்புகள் எல்லாம் சன்னம் சன்னமாக பிளக்கப்பட்டு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார். இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படக்கூடிய அந்த சபையில்தான் இந்த சயீத் இப்னு ஆமிர் என்பவரும் இருக்கிறார். அவர் கேட்டார்ல, அல்லாஹும் அக்ஸிஹும் அததா, இறைவா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீ கணக்கெடுத்து வைத்துக்கொள், யாரையும் விட்டு விடாதே என்று கேட்டாரே. அவர் துவா கேட்ட அந்த சந்தர்ப்பத்தில் நான் அந்த சபையில் தானே இருந்தேன். ஒருவேளை அல்லாஹ் என்னுடைய அமல்களை அழித்து விட்டால் நான் என்ன செய்வது? மறுமையில இதற்காக அல்லாஹ் என்னை குற்றம் பிடித்து விட்டால் நான் என்ன செய்வது? இந்த உலகத்திலே நான் செய்த அனைத்து அமல்களும் அழிந்து நாசமாய் போய்விடுமே, என்னுடைய மறுமை வாழ்க்கை என்னவாகுமோ என்று தெரியவில்லையே என்று அவர் கேட்ட அந்த பிரார்த்தனை எப்போதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் என்னுடைய நிலையை மறந்தவனாக நான் மாறிவிடுகிறேன். இறைவா, என்னுடைய மறுமையினுடைய நிலையை நீதான் இறைவா காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வை அதிகம் நினைக்கக்கூடியவனாக நான் மாறிவிடுகிறேன் என்று சயீத் இப்னு ஆமீர் அவர்கள் இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த மரண தருவாயை நினைவுபடுத்தி சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த சயீத் இப்னு ஆமீர் அவர்கள் இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த வாழ்க்கையை பார்க்கிறார்கள். மரணத்தினுடைய கடைசி சந்தர்ப்பத்திலும் கூட கொஞ்சம் கூட அசராதவராக, கலங்காதவராக, பயப்படாதவராக, இவ்வளவு உறுதியாக இந்த மனிதர் இருக்கிறாரே, இவருக்கு இவ்வளவு பெரிய அநியாயத்தை இவர்கள் செய்கிறார்களே, அப்படி என்றால் இவர் இருக்கக்கூடிய மார்க்கம் தான் சரியான மார்க்கமோ, இவர் சொல்லக்கூடிய செய்தி தான் சரியான செய்தியோ, இவர் பின்பற்றக்கூடிய தூதர் தான் சரியானவரோ என்று அவருடைய மரணத்தை பார்த்துதான் இந்த சயீத் இப்னு ஆமீர் என்பவரை இஸ்லாத்தையே ஏற்றுக்கொள்கிறார். ஹுபைப் அவங்க இறக்குறாங்கல்லங்க, அதை பார்த்து இவர் மனசுல அப்போ ஒருவேளை இவர் தான் கரெக்டானவரோ, இவர் சொல்லக்கூடிய மார்க்கம் தான் சரியானதோ என்று அவருடைய மரணத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர் தான் சயீத் இப்னு ஆமீர். இப்படி அவருடைய வாழ்வையே புரட்டக்கூடிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரராக ஹுபைப் இப்னு அதீ ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்வு இருக்கிறது. அதை பார்த்து சயீத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படிப்பினை பெற்று இஸ்லாத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது. இப்பேற்பட்ட படிப்பினை நிறைந்த வரலாறுகள், ஏராளமான வரலாறுகள் இருந்தாலும் இன்றோடு இந்த வரலாற்று நாயகர்கள் என்கிற இந்த தொடருரை நிறைவு செய்யப்படுகிறது. இல்லாமல் இறைவன் எந்த செய்திகளை நாம் கேட்டோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தை இறைவன் பலப்படுத்த வேண்டும், நம்முடைய காரியங்களை இறைவன் சீராக்க வேண்டும், மறுமைக்காக தயாராகக்கூடியவர்கள்
நினைக்கக்கூடியவர்களாக, இந்த உலகத்தை அற்பமாக நினைக்கக்கூடியவர்களாக, மறுமையினுடைய இலக்கையே இறுதியான இலக்காக வைத்து அதற்காக பயணிக்கக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் இந்த 5 நாள் நம்ம இந்த உரை நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருந்தோம்ல, அதுலேருந்து ஒரு 3 கேள்விகளை மட்டும் நம்ம கேட்குறோம். சரிங்களா? எவ்வளோ நம்ம கவனிச்சுக்கிருக்கோம் அப்படிங்கிறதுக்காகத்தான். சரியாக சொல்லக்கூடியவர்களுக்கு கிளையின் சார்பாக